நமச்சிவாய. சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அருமையான ஒரு சிவபுராணத்தை நம்ம முந்தையோட வினையை தீக்கணுங்கிறதுக்காக பாடணும்னு சொல்லிட்டு போனார் மாணிக்கவாசகர் சுவாமிகள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பெரிய புராணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக பற்றாளர்களுக்கும் அருமையான வீடியோ. தவறாமல் இதை பாருங்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பெரிய புராணத்தை சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு அருளினார்கள். அதுக்கு பேரூரை வழங்குறாங்க. 75 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவகவிமணி சி.கே. ஐயா அவர் ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வார்த்தையும் மிகச் சிறப்பாக விளக்க உரை கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத மாதிரி. அந்த 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி அந்த பெரிய புராணத்தை நமக்கு கொடுத்ததுனால அந்த ஐயாவோட புகழை, அந்த ஐயாவோட தமிழ் மேல் இருக்கிற பற்றை, அந்த ஐயாவோட சிவன் மேல் இருக்கிற பற்றை விளக்கிறதுக்காக இப்போ இருக்கிற சிவனடியார்கள், திருமுறை ஆசிரியர்கள், ஆன்மீகவாதிகள், ஆதீனங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சிவனடியார்களோடு படைசூழ நமது பேரூர் பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலில் அந்த முதல் பிரதி 75 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய முதல் பிரதி அங்கே ஒரு கண்ணாடி பேழையில் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதையை யானை மேலே வச்சு ஊர்வலமாக அந்த பேரூர் திருக்கோயிலை சுற்றி வந்து அதுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்க. அற்புதமான விழாங்க. ஆன்மீக தேடல் இருக்கிறவங்க அவசியம் இதை பார்க்கணும். சிவகவிமணி ஜி.கே.எஸ். ஐயா எழுதிய பெரிய புராணத்தின் பேரூரை முதல் பிரதியை யானை மீது ஏற்றி நமது பேரூர் பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலை சுற்றி வந்து நடராஜ பெருமானுக்கும் சிவகாமி அம்மைக்கும் படைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் சிவனடியார்கள். 4வது பாகமாக இதை காண இருக்கிறோம். பாருங்கள். ஓம் நம சிவாய. நமது கலாச்சார பண்பாட்டை உணர்த்தும் விழாவுக்கு போவோம். அரண்மனையுடைய பணிகளை எல்லாம் பார்த்த பிறகு மணிவாசகருடைய குருவருள் அவருடைய உள்ளத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய சிவகவிமணி ஐயா அவர்கள் உரை செய்த அந்த முதல் பதிப்பு, அங்கே இருக்கக்கூடிய அந்த பேழை இருக்கு பாருங்க, அவங்க இல்லத்தை விட்டு இந்த 75 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் வரல, இன்னைக்கு தான் வந்திருக்கிறார். அந்த பேழை அவங்களுடைய வழிபாட்டு மூர்த்தமாக
பூசைக்குரியவராக நாளும் வைத்து வணங்கக்கூடிய பேழை இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் அவங்க இறைவனுடைய கருணை. நாமெல்லாம் கண்ணிலேயாவது அந்த முதல் பதிப்பை காண வேண்டும் என்று பட்டிப்பெருமான் திருவுள்ளம் கொண்ட காரணத்தினாலே இந்த பேழை அவங்க மனம் உவந்து இதை நீங்கள் திருவீதி உலாவுக்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்லி ஐயா அவர்கள் மனம் உவந்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேடையில் இருக்கக்கூடிய அந்த நாற்காலி, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கையில் வைத்திருக்கிற பிரம்பு ஒன்றும் கைத்தடி ஒன்றுமாக, அந்த பிரம்பில் வெள்ளி பூணில் 4 பெருமக்கள் இருக்கிறார்கள். மேல் பகுதியில் அம்மையப்பர் இருக்கிறார். அந்த ஒரு இதெல்லாம் அவங்க கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிற பொக்கிஷம். அதை அப்படியே கையில் கொடுத்து தொண்டர்கள் பார்க்கட்டும் என்று இன்னைக்கு விழாவிற்கு அவங்க நாயகமாக ஐயா பயன்படுத்த அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையும் அவர்கள் பயன்படுத்திய அந்த கைத்தடியும் அவர்கள் நேசித்த திருத்தொண்டர் புராண உரை இங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை இந்த நிகழ்வுக்கு கொடுத்த நம்முடைய சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களை மனமொழி மெய்களாலே வழங்கி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போல நமக்கு வசந்தகுமார் ஐயா அவர்கள், வேந்தர் ஐயா அவர்கள் வருகை தருவதாக இருந்தார்கள். கல்லூரியில் சிறு பணியின் காரணமாக வருகிற வாய்ப்பு அமையவில்லை. அந்த இடத்தை நிரப்புவதற்காக நமது திருநெறிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் அரவிந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை மனமொழி மெய்களாலே வருக வருக என்று வரவேற்று மகிழ்ந்து, அதன் பிறகு இந்த நிகழ்வை நாங்கள் எப்படி கருதினோம் என்று சொன்னால், ஒரு நாள் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கருதினோம். யாரெல்லாம் பெரிய புராணம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வலைத்தளத்தில் இதுபோல சிவகவிமணி ஐயாவுடைய பேருரையை விழாவாக கொண்டாட விரும்புகிறோம், பெரிய புராணம் சொல்லுகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று ஒரு செய்தியை கொடுத்தோம். அப்படி கொடுத்த வகையில் ஒரு 30 தொண்டர்கள் அந்த செய்திக்கு எங்களுக்கு பதில் கொடுத்தார்கள். அப்போ எல்லாத்தையும் அவங்கவுங்க பார்வையில் பெரிய புராணத்தில், அது சிவகவிமணியாவுடைய உரையில் அவங்க உள்ளம் கவர்ந்த பகுதியை அவர்களை கொண்டு பேச வைக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். ஆனால் அப்படி கருதுகிற பொழுது நிகழ்வு மாலை வரை சென்றுவிடும், எல்லோருக்கும் வெளியூரில் வருபவர்கள், இதெல்லாம் ஒரு சிரமமாக இருக்கும் என்று கருதியதனால அவ்வளவு நெடிய ஒரு நிகழ்வாக வைத்து கொண்டால் சில இடர்பாடுகள் இருக்கிறது என்று அறிந்த காரணத்தினால அந்த திட்டத்தை அப்படி கொஞ்சம் சுருக்கணும். எனவே 4 ஒற்றால் என் உயிர் துணை என்று 4 பெருமக்கள் இந்த மேடையில் பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய குடவாசல் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் நீங்கள் தோற்றத்தை பார்க்கும் போதே பார்க்கலாம், திருநாவுக்கரசுடைய வேடத்தை நினைவுபடுத்துகிற வண்ணமாக திருவேடம் பொடிவோடு பெற்றிருக்கின்ற ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய வணக்கத்துக்கு வழிபாட்டுக்குரிய வேலுச்சாமி ஐயா அவர்கள் அவங்க பெரிய புராணத்தை ஐயாவுடைய உரையை அதை வரி பிறழாமல் பேசக்கூடியவங்க. நாங்கள்லாம் அப்படியே எடிட்டிங், கட்டிங், பேஸ்டிங் அப்படிங்கலாம் நாங்கள்லாம் சொல்லும்போது ரெண்டை விட்டு விட்டு பேசுவோம், கருத்தை சொல்லுவோம். அது அப்படியே சொல்லுவோமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் அவங்க அப்படி இல்லை, அது பிறழாமல் பேசக்கூடியவர்கள் நம்முடைய வேலுச்சாமி ஐயா அவர்கள். அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய மதன் முரளி ஐயா அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருந்தாலும் தமிழ் தென்றலாக அவருடைய தந்தையும் அவர்களும் இன்று வரை திருமுறை பணியில் சளைக்காது செய்து கொண்டிருப்பவர்கள். உங்களுக்கு நீண்ட காலமான தொடர்புடையவர், ஒரு இளமையுடைய ஒருவர். அவர் இப்போ நம்ம பார்க்குற தோற்றம் வேற. அவர் பெரிய புராணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய அலுவலக பணியில் முடிச்சுட்டு வேகமாக வந்து அந்த வகுப்பில் அமர்ந்து பார்க்கும்போது தோற்றமே வேகமாக இருக்கும். காட்டகத்து வேடன் கடலில் வளைவான நாட்டின் பரிவாகம் என்பது போல ஒரு தோற்றம் அமைந்திருக்கும். அவரையும் இந்த நேரத்தில் வருக வருகை என்று வரவேற்று மகிழ்ந்து, நம்முடைய வழிபாட்டுக்கும் போற்றுதலுக்குரிய குமரலிங்கம் ஐயா அவர்கள், ஏன்னா எங்களை போன்ற அன்பர் பலருக்கும் நம்முடைய தமிழ் வழிபாட்டையும் குருநாதரையும் இந்த சைவ நெறியில் நிற்பதற்கு வழிகாட்டிய பெருந்தகையாகிய போற்றுதலுக்குரிய குமரலிங்கம் ஐயா அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று அமைந்து, நம்ம பெரியவர்கள் அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய அந்த உரையில் இருக்கக்கூடிய நயத்தையும் நமக்கெல்லாம் கொடுக்க இருக்கிறார்கள். எனவே இந்த நாள் 12/7/2024 என்கிற நாள் ஏறத்தாழ 75 ஆண்டுக்கு முன்பாக இதே 12/7/1948 அன்றும் ஆணி திருமஞ்சனம், இன்றும் ஆணி திருமஞ்சனம். ஒரு 75 ஆண்டுகள் கழித்து வரும்போது அதே நாளில் இரண்டும் பொருந்தி இருக்கிற காரணத்தினால் இந்த விழாவை இந்த இடத்துல திருவருள் கூட்டி வைக்க வாய்ப்பாக அமைந்தது. நண்பர்களே,
நாம் பல்வேறு பணிகள், அரண்பணி என்ன பணி செய்கிறது என்பது இங்கே அரங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நன்கு அறிந்தவர்கள். எனவே நான் மீண்டும் அரைத்த மாவை அரைத்து கொண்டு இருக்காமல் இல்லையா, நம்ம பெரியவங்களுடைய வருகிற அருள் அமுதத்தை பருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி, மணிவாசக பெருமானுடைய அந்த திருவாதூரில் 365 நாளும் திருவாசகம் படிப்பதற்கு அரங்கம் தயாராக இருக்கிறது, அனைத்து வசதிகளும் தயாராக இருக்கிறது. வந்து படிக்கக்கூடிய அடியார்களுக்கு அமுது கொடுப்பதற்கும் தொண்டர்கள் தயாராகிட்டாங்க. 365 நாளும் பதிவாகிவிட்டது. ஆனால் படிக்க வருகிற அன்பர்கள் பதிவாகும், அப்படியே ஒன்றொன்றாக பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே உங்களிடத்தில் உங்களுக்கு தெரிந்த தொண்டர்கள் யாராவது குருவாக இருந்து திருவாசகம் படிக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தால் அந்த செய்தியை நீங்கள் கொண்டு போய் அவருக்கு செலுத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு வேண்டிக் கொண்டு, இதற்கான எல்லா ஏற்பாடும் செய்த பிறகுதான் எங்களுக்கு வேறொரு சூழல் அமைந்தது. அதையும் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேவாரம் படிக்கக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் தமிழகத்தில் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய காலச்சூழலில் நாம் இருக்கின்றோம். பல்வேறு சூழல்களில் கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக திருப்பூரில் ஒரு விழா செய்யணும். ஓதுவாமூர்த்திகளை பணி நியமனம் செய்யக்கூடிய வண்ணமாக ஒரு பணியை முன்னெடுத்தோம். அப்போ நாங்கள் முதல்ல விரும்பிய பொழுது இது சம்பந்தமாக நமக்கு திருமுறையை பாதுகாப்பதற்கு என்ன வழி, நமக்கு பல்வேறு வழிகளுக்கு நம்ம தமிழ் வழிபாடு செய்கிறோம், அது ஒருவாறு அந்த நெறியை பாதுகாக்கிறது. வகுப்புகள் நடைபெறுகின்றன. இன்னொரு வகையாக காணுகிற பொழுது நம்முடைய திருமுறை புத்தகங்களை 12 திருமுறைகளையும் குறைந்த விலையில் கொண்டு சேர்க்கணும். அதில் முதற்கட்டமாக திருவாசகம் அரண்பணியின் சார்பாக வந்திருக்கிறது. அடுத்தடுத்த நூலும் அந்த போல நமக்கு குறைந்த விலையில் கொடுக்க வேண்டும். இல்லங்கள்தோறும் நம்முடைய திருமுறையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற திட்டத்தில் அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பணிவோடு சொல்லிக்கொண்டு, அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் ஓதுவாமூர்த்திகள் நிறைய தலங்களில் வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல், பாடுபவருக்கு வாய்ப்பு இல்லாத சூழல், இப்படி பலவாறு அமைந்திருக்கிற நிலையில் அரண்பணி அறக்கட்டளையின் சார்பாக ஓதுவாமூர்த்திகளுடைய நலச்சங்கத்தோடு தொடர்பு கொண்டு நாங்கள் இதுபோல ஓதுவாமூர்த்திகளை பணி நியமனம் செய்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்க வேண்டும், என்ன அவங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுப்பது என்று கலந்து பேசுகிற பொழுது ஒரு 15,000 ரூபாய் ஊதியமாக கொடுக்கலாம். இதெல்லாம் பேசி முடிச்சுட்டோம். நாங்கள் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க நிறைய படிச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. எனவே நிறைய பேர் பணிக்கு வந்தால் எத்தனை பேருக்கு நம்ம முதல் கட்டமாக வேலை வாய்ப்பை கொடுப்பது அப்படின்னு சிந்திக்கும் போது நாங்கள் குழுவில் அரண்மனை அறக்கட்டளை அரங்காவலர் குழுவில் பேசும்போது சிந்தித்தோம். ஒரு 27 பேர் 27 ஆசிரியர்கள் நினைவாக வைத்து கொள்ளலாம் அப்படின்னு நாங்கள் கருதணும். அதுக்கப்புறம் அவங்க சங்கத்தை கூப்பிட்டு தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவங்க சொன்ன பதில் ஒரு 10 பேர் தாங்க எப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா 10 பேர் தான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்ன பிறகு சரி ஆகட்டும், அந்த 10 பேருக்கு ஒரு பணி நான் மெல்ல அடுத்தடுத்து ஒரு 15 தொண்டர்கள் அவங்க ஒரு பட்டியல் கொடுத்தாங்க. அவங்கவுங்க விரும்புகிற கோயிலில் பணி செய்யட்டும்னு சொல்லிட்டோம். எனவே அது கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக திருப்பூரில் ஒரு விழா நடந்தது. அதில் அவங்க கொடுத்தோம். இந்த விழா நடந்து முடிந்த பிறகு ஓரிரு நாட்கள் கழித்த பிறகு இப்போ நீங்கள் மேடையில் பாடின அந்த ஓதுவாமூர்த்திகள் அவங்களும் அதே நம்முடைய தமிழ்நாடு இசைப்பள்ளியில் அரசினுடைய இசைப்பள்ளியில் தேவாரம் பயின்றவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும், அவர்களும் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் வேறு வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அதிலையும் ஒரு சில அன்பர்கள் எந்த விதமான ஊதியம் பெறாமல் திருக்கோயிலில் போய் பாடும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அறிந்தோம். சரி, அவரிடத்தில் கலந்து பேசிய பிறகு முதற்கட்டமாக உங்கள்கிட்ட எத்தனை பேர் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்ட பொழுது அவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவங்க ஒரு 15 பேர் சொன்னாங்க. சாமி அடுத்தது ஒரு 12 பேர் கொடுத்தாங்க. நாம் நினைத்தது போல 27 ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்கள் என்ற முறையில் இந்த வாய்ப்பு இன்றைய சூழலில் அமையப்பட்டிருக்கிறனால இன்றைய நிலையில் நமக்கு ஒரு அன்பருக்கு இதெல்லாம் பேசி முடித்து உறுதிப்படுத்திய பிறகு இந்த 12 பேரில் ஒருவருக்கு அரசு பணியே கிடைத்து விட்டது. அரசின் சார்பாக ஊதியம் கொடுப்பதாக
அவங்க நிர்ணயம் செய்ததுனால அதில் ஒரு நபர் இப்போ குறைந்து இப்போ 26 பெருமக்கள் நமக்கு அரண்மனையின் சார்பாக அவர்களுக்கு அவங்க செய்கிற அந்த திருமுறை பணிக்கு நாம் ஒரு பணி செய்கிற வாய்ப்பாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்வில் அவர்களையும் சிறப்பித்து அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்து நீங்கள் அரண்மனையின் சார்பாக பணியாற்றுகிறீர்கள் என்று ஒரு சான்று கொடுப்பதற்காக இன்று அவர்களும் வருகை இருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பெரிய புராணத்தை சிந்திக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு நாம் என்ன செய்வது? ஒரு பொன்னாடை போத்தலாம், ஒரு போக்குவரத்துக்கு ஒரு கவர் கொடுத்து அனுப்பலாம். இது போதுமானதாக இருக்குமா என்று கருதிய போதுதான் நம்முடைய அரங்காவலர் குழுவை சார்ந்த பெருமக்கள் தெய்வ சேக்கிழாருடைய அருள் திருமேனியை கொடுத்து விடலாம் என்று கருதினார். வைக்கப்பட்டிருப்பது சேக்கிழார் பெருமானுடைய அருள் மூர்த்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. பெரிய புராணம் சொல்லுகிற ஆசிரியர் பெருமக்கள் சேக்கிழார் பெருமானை நாளும் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்து அவருடைய அறிவை இன்னும் சிவமாகிய தன்மையில நின்று அவர்கள் இந்த பெரிய புராணத்தை கிராமந்தோறும் பல்வேறு சூழல்களில் கொண்டு மக்களிடத்தில் சேர்த்துவதற்கு அவருடைய திருவடியை வணங்கினால் பெறுகிற அறிவை கொண்டு அவர்கள் இன்னும் ஊக்கமாக அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பெரிய புராணம் சொல்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய ஐம்பொன் திருமேனி கொடுக்கிற வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையப்பட்டிருக்கிறது. எனவே வருகை இருந்திருக்கிற ஓதுவா மூர்த்திகள், பேராசிரியர் பெருமக்கள், பல்வேறு தலங்களிலிருந்து வருகின்றிருக்கிற அடியார் பெருமக்கள் மேடைக்கு அழகு செய்வதற்காக நம்முடைய கொங்கு மண்டலத்துடைய 2 சன்னிதானங்களும் வர இருக்கிறார்கள். ஆணி திருமஞ்சன வழிபாட்டை முடித்து குடமுழுக்கு விழாவை முடித்துவிட்டு சுவாமிகள் வருவதாக தெரிவித்திருப்பதனால வருகை தர இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்களுக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை முதிரும் அன்பர் முறைமை நீடு திருக்கூட்டத்து அடியார் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று எங்களுடைய பணிவான வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு தலைமையில் எழுந்தருளி இருக்கின்ற முதுபெரும் தமிழறிஞர் முனைவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தியாகராசனார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து புலவர் நல்லாசிரியர் அப்பரடிக்குடி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து ஐயா அவர்கள் வாழ்த்து. அவர்களை தொடர்ந்து தருமையாதீனத்தினுடைய புலவர் குடவாசல் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தியாகராசனார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வணங்குகிறார். அவர்களை தொடர்ந்து திருநெறிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் நம்முடைய அரவிந்த் அண்ணா அவர்களுக்கு தியாகராசனார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெறுகிறார். அண்ணாவை தொடர்ந்து பெரிய புராண ஆசிரியர் நம்முடைய மதிப்புக்குரிய வேலுசாமி அண்ணா அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து திருப்பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தினுடைய செயலர் திரு குமரலிங்கனார் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெறுகிறார். அவர்களை தொடர்ந்து பெங்களூரு சைவ அறிஞர் திரு மதன் முரளி ஐயா அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெறுகிறார்கள். இப்பொழுது இந்த பெருவிழாவை நமக்கு இந்த விழாவை நடத்துவதற்கு ஆதரவு கொடுத்து நம்ம எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகவிமணி ஐயா அவர்களுடைய அருமை பெயர் திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தியாகராசனார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெறுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சிவகவிமணி ஐயா அவர்களின் சார்பாக, அவரின் குடும்பத்தின் சார்பாக அவருடைய அருமை பெயர் திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தியாகராசனார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்திருக்கிறார். நன்றி. அடுத்ததாக தலைமையுரை வழங்க வேண்டுமாய் நம்முடைய முனைவர் ஐயா அவர்களுடைய திருவடிகளை பணிந்து விண்ணப்பிக்கின்றோம். அரண்மனை அறக்கட்டளை அடியார் பெருமக்களே, மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, முன்னிருக்கக்கூடிய இருவார் அடிப்பெருமக்களே, ஓதுவார் பெருமக்களே,
அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சுருக்குமணி அவர்களுடைய பெரியவரான பாராட்டு விழா இன்று நடந்தது. இது 1954 பெரியவரால் நிறைவு செய்து தில்லை சிற்றம்பலத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் 4 நாள் விழாவும் கைதாவிட்டார். 54 அந்த விழாவின் தொடர்ச்சியாக வேறொரு விழா இருக்க வேண்டும் என்று ஒரு செயற்குழு போட்டாங்க. அதில் வீசஸ் போய் வந்து கோவில் விளையாடு சத்தலம் விளையாடு இதெல்லாம் சேர்ந்து இந்த பேரூரில் சொல்லி பேரூரில் 28/5/54 வெள்ளிக்கிழமை வந்து பேரூரில் ஐயா அவர்களுக்கு சிவகங்கையா அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. அந்த விழாவுக்கு எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. அதனால் சொல்லி என்னென்னா 1954 அந்த அலுவலகத்தில் எஸ்எஸ்எல்சி படித்து முடிச்சுட்டு எங்கே போனது என்கின்ற போது தமிழ்நாட்டில் பேரூர் தமிழ் கல்வியாளர் இருக்கிற ஒரு படியூர் தமிழகத்தில் சொன்னார் சிவசம்பு. உடனே அங்கிருந்து சைக்கிள் எடுத்து நம்ம கல்லூரி மழப்போம். வேறொரு கட்டணம் இல்லை, கலெக்டர் கட்டணம் தான். அங்கு முன்னாடி அப்போ விண்ணப்பம் வாங்குறதுக்காக 1954 இதே 28ஆம் தேதி நாங்கள் வந்தேன். உள்ளே போகும்போது ஒரு 10 மணி பேர் வெளியே நிறுத்திட்டாங்க. எல்லாம் துண்டு கட்டிட்டு அது யார் எனக்கு தெரியாது. அப்படின்னா எதிர்காலத்தில் இருந்து பண்ணினாரு சுந்தரசாமி, குடியரசு, பொன்னுசாமி ஒரு 10 பேர். அப்போ போய் அங்கே நின்று விண்ணப்பம் வேணும்னு சொன்னேன். அவர் அங்கே ஒரு திருத்தர் அவர்கிட்ட போய் பாருன்னு சொன்னாங்க. நம்முடைய அடியார் அவர்கள் அடியார்னா முன்வடாதடி தவத்திற்கு சார்ந்திருந்து ராமசாமி அடியார் அவர் முன்வடாதடியாக இருந்தார்கள். அவர்கள் தான் அந்த கல்லூரிக்கெல்லாம் பொறுப்பு. அவர் தான் அன்றைக்கி வேறு எடுத்துடல. அவரையெல்லாம் இங்கே அவர்கிட்ட போய் விண்ணப்பம் எடுத்து வாங்கி நான் பொறுப்பு போவேன். இன்றைக்கி பேரூர் கோயில் ஒரு விழா இருக்குது, அதை பார்த்து போயிருன்னு சொன்னார் அடியார். சரி, அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து முன்னே போனாலும் நான் பின்ன வந்தேன். எல்லாம் சுவரானம் சொல்லிட்டு சாந்தலி சாமி மடத்துலேருந்து பேரூர் கோயிலோடு எல்லாரும் சுவரானம் சொல்லிட்டு பேரூர் கோயிலில் வழிபாடு செஞ்சுட்டு கல்யாண மண்டபம் போய் உட்காந்து ஒரு 70 பேர் 80 பேர் தான் இருக்காங்க. அன்றைக்கி என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரியும் சிவகங்கையா அவர்கள் பெரியவரான உரையை நிறைவு செய்து தில்லையில் நடத்தியது போல பெரூர் நடத்தக்கூடிய ஒரு பாராட்டு. அது எப்படின்னு சொன்னால் 28/5/1954 வெள்ளிக்கிழமை தேதிக்குள்ள வரமாட்டேன். 28/5/1954 பேரூரில் சிவகங்கையா அவர்களுக்கு கோயிலில் இதே மாதிரி காலையில் யானை மேலே ஊர்வலம் பிற்பகல் பேச்சு என்று இருந்தது. நான் பிற்பகல் தான் பேச்சுக்கு கல்லூரிக்கு சேர்றதுக்காக வந்தபோது பட்டிமன்ற திருக்குறள் எனக்கு பேரூர் கோயில் கூட்டி போய் இருந்தது. அங்கே போனவங்க தான் நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லி. கோவைகளார் அவர்கள் வரவேற்பு சொன்னாங்க, விசிஎஸ் அவர்கள் பாராட்டு செய்தாங்க, மற்றவர்கள் நிறையா இருந்தாங்க. அப்போ செய்யா போட்டிருக்காங்க. அப்போ பக்கத்தில் நண்பர்கள் தான் சொன்னாங்க, இவங்கெல்லாம் நம்ம கல்லூரிக்கு வருவாங்க, இவங்க தான் பெரியவரான செய்ய, இவங்க தான் கோவைகளார், இவங்க தான் அடிகள்னு சொல்லி. அது 1954 நடந்த அந்த பாராட்டு விழாவில் முதல் சேரக்கூடிய ஒரு பெருமுனையும் கல்லூரி வந்தவன் அங்கே போய் அந்த விழாவை போயிடுச்சு. அந்த பெருமை எனக்கு உண்டு. சிவகங்கையா அவர்கள் கல்லூரிக்கு பாடம் எடுத்து வருவார். அப்புறம் கோவைகளார் ஐயா, சிவகங்கையா அவர்கள் வாரந்தோறும் பாடம் எடுத்து வருவாங்க. சிவகங்கையா அவர்கள் திங்கட்கிழமையும் மாலையில் வருவார் குதிரை வண்டி வச்சுட்டு. அன்றைக்கெல்லாம் வேறுபடு வசதி கிடையாது. அவங்க ஒரு குதிரை வண்டி முடிச்சுட்டு மாலையில் ஒரு 2:30 மணிக்கு 3 மணிக்கு கல்லூரிக்கு வருவார். ஒரு 1 மணி நேரம் பாடம் எடுத்துவார். நடந்து முடிஞ்சு திங்கட்கிழமை தோறும் வார வழிபாடு நடக்குது. மாணவர் தமிழ் கல்லூரி படிக்க அத்தனை மாணவர் துண்டு மட்டும் கட்டிட்டு விபூதி எடுத்துட்டு வேறொரு கோயிலுக்குள்ள போய் வழிபாடு செய்யிட்டு பெரியவரானதை பற்றி சிவகங்கையா அவர்கள் பேசுவார், மாணவராக அவர்கள் பேசுவார். அப்போ அந்த செயல் இது வாரந்தோறும் நடக்கும். வாரந்தோறும் சிவகங்கையா அவர்கள் குதிரை வண்டியில் வருவார். சில சமயம் ஆடி 18 ஆடியமாக கூட்டமாக இருக்குது. அப்போ அந்த வண்டி பிடிச்சி போகிறது கடினமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் வரமாட்டார். இதை பார்த்துட்டு நம்ம விசிஎஸ் அவர்கள் மாதம் ஒரு தடவை நீங்கள் போனால் போகுது, நான் கார் கொடுக்குறேன், வாரம் போக வேண்டாம் என்று சொல்லி ஐயாவுக்கு அதுக்கு பின்னர் 2 ஆண்டு வாரந்தோறும் வந்தார். 3ஆவது ஆண்டு ஒரு 4-5 வாரம் வந்தார். உடம்பு சரியில்லை. எங்களுக்கு திருப்பூர் நடத்தினார்.
எதுக்கு நடக்கும்போது மெய்யுணர்தல் அதிகாரம் ஒரு 3 தடவை நடத்தினார். அது சொல்லும்போது நாவுக்கரசர் வரலாற்றோடு ஒப்பிட்டு சொல்வார். அது அப்படியே பின்ன நூலாக இருக்குது. மெய்யுணர்தல் அல்லது வாகீசர், அந்த நூலுக்கு பெயர் மெய்யுணர்தல் அல்லது வாகீசர். அந்த மெய்யுணர்தல் அதிகாரத்தில் 10 திருக்குறளில் நாவுக்கரசர் வரலாறு முழுவதும் அடங்கியிருக்கார். அந்த புத்தகத்தை எங்கே போட வச்சாங்க, அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதான் முக்கியம். புகழூர் கோயிலில் அந்த புத்தகத்தை போட வச்சார். என்ன புகழூர்னு சொன்னால், நம்ம சிவகணையா அவர்கள் பெரியவரான உரை மட்டுமில்லை, சைவத்தில் செய்த பெரும்பொருள் நிறைய செய்தி. அதில் அங்கே பூங்கோளூரில் ஒவ்வொரு ஆண்டு நாவுக்கரசர் குருபூசை வரும். நாவுக்கரசர் குருபூசையில் நாவுக்கரசர் உருவெல்லாம் போயிட்டு வந்துட்டு கோயில்கள் போகும். அங்கே ஒரு சிங்கம் மாதிரி ஒன்று செய்து வச்சுருந்தாங்க. ஒரு கோயில் இருந்தது. அந்த சிங்கத்து வாயில் பண்ணி நாவுக்கரசர் உருவத்தை கொடுக்குறது. நாவுக்கரசர் ஐயோ வலிக்குதும் பாராமா, அந்த சிங்கம் ஐயோ இடிக்குதுமா. நாவுக்கரசரை இப்படி பூங்கோளூர் ஆண்டுதோறும் உருவோஸ் நடத்தி அது கோயில் கட்டிட்டுருந்தாங்க. பெருசு எழுதி போட்டு நாவுக்கரசர் சாப்பிட்டு சிங்கன்னு சொல்லி என்னங்கன்னு சொல்லி என்னங்கன்னு பாட்டில் முன்னாடி பாட்டில் 3ஆவது மாத சிங்கமே போதுகின்றேன்னு வருது. அந்த சிங்கம் இறைவன். அங்கே என்ன பண்ணிட்டாங்க, சிங்கம் மாதிரி கோயில் கட்டி நாவுக்கரசரை அது கொடி போடுறது. நாவுக்கரசர் ஐயோ வலிக்குதான் போடுறாங்க, ஐயோ இடிக்குது போடுறாங்க. இது சிவகணையா போய் பாட்டு வந்து இது திருத்த வேண்டும், கோயில் இடிக்க வேண்டும், கோயில் இடிக்க வேண்டும் அப்படியே திருட்டு வந்தார். அப்போ அவங்க உள்ளூரில் அதுக்கு ஆதரவு இல்லை. அது முன்னர் அது நீண்ட நாள் அதை பற்றியே பேசியிருந்தார். முதல் இந்து அரங்கத்தை ஆரம்பித்த போது கோவைகளால் அவருடைய ஆணையராக வந்தார். நம்முடைய கோவை தான் ஆணையர். அவன் வந்தோடனே முதல்ல போய் அந்த கோயில் இடிக்க சொல்லி போலீஸ் பாதுகாப்போட மற்றவர்கள் இடிக்கூடலை, அந்த கோயிலையும் இடிக்க சொல்லி அந்த விழாவையே அதிலிருந்து நிறுத்தினார். நாவுக்கரசர் சிங்கத்தில் வாயில் போட்டு இங்கே விளைங்கிற ஒரு வரலாற்றை கோயிலாக கட்டி வச்சிருந்ததை முழுவதும் மாற்றினார். மாற்றி அந்த கோயிலை இடிக்க செய்தார். இதெல்லாம் செய்த அருமையான ஒன்று. பேரூருக்கு ஒரு மிக முக்கியமான ஒன்று. இந்த பேரூரில் ரிஷபானது 2 ரிஷபங்கள் இருக்கின்றன. தங்கத்தில் ஒன்று, வெள்ளியில் ஒன்று. 2 பேரூரில் பெருமான நம்ம பங்குனி உத்திர விழாவுக்கு வரும். இது கொண்டு வந்தவர் நம்ம சிவகணையா அவர்கள் தான். அது என்னன்னு சொன்னால், ராமேஸ்வரத்தில் அருமையான இந்த 2 அங்கே இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ரிஷபம், பேரூர் இருக்கக்கூடிய ரிஷபம், அம்மனுக்குரிய தங்கத்தில், சாமிக்குரிய வெள்ளி. இந்த 2 ராமேஸ்வரத்தில் ராமநாத பெருமானுக்கு மலைகள் காவிரி முக்கியமாக இருந்தது. அங்கே இதை விட நல்ல உருவம் செய்து, நல்ல விஷயம் செய்து, நல்ல காய்வாரம் செய்திருந்தால் இது என்ன பண்ணலாம்னு சொன்னாங்க. அதை அழிச்சிடலான்னு சொன்னாங்க. அப்போ சிவகணையா அது ஏலம் எடுங்க, ஏதாவது கோயில், எந்த கோயில் வேணும் அந்த கோயில் எடுத்து போயிடுச்சு, இந்த ஏற்பாடு வேணும்னு சொன்னார். உடனே அதுக்கு கோயிலில் அந்த 2 ரிஷபத்தையும் ஏலம் பண்ணுறதாக வெளியிட்டாங்க சிவகணையாளர்கள். அப்பொழுது வெள்ளக்கணத்தில் வெளியிருக்க கொண்டு இருப்பவர் அவர் தான் ரொம்ப பிசி போர்டு தலைவரில் இருந்தார். இதெல்லாம் சொல்ல முடியும். அவரை கூப்பிட்டு இந்த ரிஷபம் ஏலத்துக்கு வருது, நம்ம எடுத்து வந்துடலாமான்னு சொல்லி சிவகணையா அவர்களும் வெள்ளிங்கிரிக்க கொண்டு அவர்களும் ராமேஸ்வரம் போய் அந்த வெள்ளி தங்கத்தாலான 2 ரிஷபத்தை ஏலத்துக்கு எடுத்து அங்கேயே ரயிலில் வக்கீலாம் போட்டு கட்டி சாக்கு கட்டி கோவைக்கு என்று சொல்லி அங்கேயே பதிவு செய்து அங்கே விட்டுட்டு வந்தாங்க. அன்னைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் ரயில், அது மீட்டர் கேட்டு தான். அதில் அன்றைக்கு வந்து போத்தனூரில் என்ன போகும், இங்கே வராது. அது போத்தனூர் இறங்கி வச்சுட்டாங்க. உடனே ஒரு வக்கீலாக இருந்ததுனால கோயம்புத்தூர்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறோம், கோயம்புத்தூர் கொண்டு கொடுத்தா மாட்டோம் என்று சொல்லி ரயில்வே சர்க்கார் 2 வண்டி செய்து அந்த வண்டியில் அந்த வைக்கோலால் கட்டப்பட்ட 2 ரிஷபத்தையும் போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்து ஐயா வீட்டு கொண்டு நின்று அங்கே முதல் தீவாரம் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பட்டிபெருமான் கோயில் இருக்கக்கூடிய 2 ரிஷபமும் முதல் ஐயா வீட்டு நிறுத்தி அங்கே தீவாரம் பண்ணப்படுறது.